ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் பிரபாஸ், கமலஹாசன், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன் மற்றும் இன்னும் பல பெரிய ஸ்டார்ஸ் நடிக்க சுமார் 600 கோடி ரூபாய் செலவில் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட படமான கல்கி 2898 AD எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? மேலே ரிவ்யூவுக்கு போகிறதுக்கு முன்னே இதோட பேசிக்கான கட்டமைப்பை தெரிஞ்சுப்போம். காசி நகரம் பாலைவனமாக இருக்க காலகட்டம் இதுதான். பூமியில் கடைசி அறியப்பட்ட நகரமாக இருக்கு. இந்த காசி நகரத்தை கடவுள் மாதிரி பாவிக்கப்படுற யாஸ்கின் தலைமையில் சர்வாதிகாரமும் ஆளப்படுது. இந்த யாஸ்கின் இருக்கிறது காம்ப்ளெக்ஸ்னு சொல்லப்படுற ஒரு மெகா சைஸ் கட்டமைப்பில். இது தலைகீழ் பிரமிட் வடிவத்தில் நகரத்துக்கு மேலே அந்த இடத்துல வானத்துக்கு பூமிக்குமா இருக்கு. இந்த யாஸ்கின் சுமார் 2000 வருஷம் பழமையானவரனும் அவருக்கு இப்போ உடம்பு அழுகாம இருக்கிறதுக்கு கர்ப்பிணி பெண்களோட சீரம் தேவைப்படுது. இதுக்காக இருக்க நூற்றுக்கணக்கான பெண்கள் ஒருத்திக்கிட்ட இருந்து சீரம் எடுக்கும்போது கடைசி நேரத்தில் அவ அங்கிருந்து தப்பி காசி நகர் போறதுக்கு எல்லாமே சாதகமா நடக்குது. இந்த யாஸ்கினுக்கு எதிராக இருக்க புரட்சியாளருங்க காசிக்கான விடிவு காலம் அவ வயிற்றுல வளர்றதா ஒரு நம்பிக்கையோட அழைச்சிட்டு போறாங்க. இந்த சம்பவம் கிருஷ்ணரால அழியாத தன்மையை சபமா வாங்கி ஒரு 6000 வருஷம் கடந்தும் அங்க இருக்க அஸ்வத்தாமா உணர்றாரு. இப்படி இருக்க இந்த காசில இருக்க ஒவ்வொரு ஆளும் மற்றும் பவுண்டி ஹண்டரா இருக்க பைரவா உட்பட இந்த காம்ப்ளெக்ஸ்ல வாழறதுக்கு கனவு காண்றாங்க. பைரவாவுக்கு மெகா சிட்டிக்குள்ள போறதுக்கு 1 மில்லியன் டிஜிட்டல் கரன்சி தேவைப்படுது. பைரவாவோட வேட்டக்கார ஏக்கிற புஜின்ற ஏஐ அவருக்கு உதவுது. இந்த பைரவாவும் அஸ்வத்தாமாவும் ஒரு அதிசயத்தை சுமக்கிற கர்ப்பிணி பெண்ணை யாஸ்கின் ஆளுங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கும் அவளை ஒப்படைச்சு பணம் வாங்குறதுக்கும் நடக்கிற போராட்டம் தான் இந்த முதல் பகுதியோட மையக்கதை. இயக்குனர் நாக் அஸ்வின் மகாநதி மாதிரி ஒரு உணர்ச்சிகரமான பிளாக் பஸ்டருக்கு அடுத்து கல்கி மாதிரி நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு அதிரடி கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. மகாபாரதத்தோட கிளைமேக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அதை எதிர்காலத்தோட இணைச்சி இருக்கிறது சுவாரஸ்யமானது. அவரது விஎஃப்எக்ஸ் குழு அவர் நினைச்சதை ஸ்கிரீன்ல அற்புதமா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா படம் அங்கங்கே தேங்கி வருது. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதையோட தொடக்கத்துல அஸ்வத்தாமோட சாபத்தை பத்தியும் அவர் விமர்சனம் தேர்றதை பத்தி சொல்லி சுவாரஸ்யமா ஆக்கிட்டு அடுத்து பிரபாஸோட மாசான என்ட்ரோவை எதிர்பார்த்து அது அந்த அளவு இல்லாம சாதாரணமா ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட பெரும்பகுதி மெதுவா போகுது. சில சமயங்கள்ல உங்க பொறுமையை சோதிக்கலாம். இங்கே எந்த ஒரு கேரக்டரும் தனியா தெரியல. சுப்ரீம் ஆஸ்கினா வர கமலஹாசனோட மேக்கப்பும் கதாபாத்திர வடிவமைப்பும் அவருக்கு இருந்த கொஞ்சம் ஸ்பேஸ்லயும் ஆர்வத்தை தூண்டுறாரு. மேலும் கிளைமேக்ஸ்ல அவருக்கான ரிவியூலும் 2ஆம் பாகத்துக்கான எக்ஸைட்மெண்ட்டை கூட்டுது. ஆனா அவரை கமாண்டரும் இன்னொருத்தரும் பார்க்க வர சம்பவம் எதிர்பார்த்த தாக்கத்தை கொடுக்கல. அவரை முதல் முறையா பார்க்கறதே கஷ்டம்னு சொல்லிட்டு உடனே பில்டப் எதுவும் இல்லாம பார்க்க வச்சது சரியாமையில. இருந்தாலும் இங்க வர விஎஃப்எக்ஸ் பிரமாதம். ராக்ஸியா வர திஷா பத்தானி பிரபாச காம்ப்ளெக்ஸ்குள்ள கொண்டு போறதுக்கு மட்டுமே வராங்க. அடுத்து பிரம்மானந்தோட சீன்ஸும் சலிப்பை ஏற்படுத்துது. இவங்களால கதைக்கு எந்த பாதிப்பும் இல்ல. செகண்ட் ஹாஃப்ல மேட் மேக்ஸ் ஸ்டார் வார்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் போல அந்த சேஸ் இருக்கு. கொஞ்சம் அதிகமான நேரம் இருந்தாலும் அதுக்கான காரணம் சரியா இருந்ததால தப்பிக்குது. 8 அடிக்கு இருக்க மாதிரி அமிதாப் அஸ்வத்தாமாவை வந்த உடனே கதை சூடு பிடிக்குது. அஸ்வத்தாமாவுக்கும் பைரவாவுக்கும் நடக்கிற கிளைமேக்ஸ்க்கு முந்தைய ஆக்ஷன் எபிசோடுங்க படத்தோட ஹைலைட். உயர்த்தர விஎஃப்எக்ஸ்னால ஒவ்வொரு சீனும் ஹாலிவுட் தரும். வேகமான ஆக்ஷன் கட்ஸும் ஸ்டைலா அமைஞ்சிருக்கு. ஆரம்பத்துல வர அஸ்வத்தாமா சீனும் கிளைமேக்ஸ்ல கிருஷ்ணர் வர சீனும் கூஸ் பம்ப்ஸ் இடங்க. அஸ்வத்தாமாவை அமிதாப் பச்சன் இந்த வயசுலயும் கலக்குறாரு. அவர் தான் படத்தோட ஹீரோ. கிளைமேக்ஸ்ல வர பிரமாதமான ஆக்ஷன் பிளாக் முன்னாடி வர அமிதாப் பச்சனோட பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே சரியா வெளிப்படுத்திருக்காரு. பைரவாவா பிரபாஸ் இன்னும் சிறப்பா இருந்திருக்கலாம். இயக்குனர் நாக் அவரை ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியா மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காரு. அவரோட கேரக்டருக்கான எந்த ஆர்க்கும் இல்ல, ஆழமும் இல்ல. அவரோட இன்ட்ரோவுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு காணாம போயிடுறாரு. அப்புறம் புஜ்ஜியோட வேடிக்கும் கிண்டலுமா திரும்பி வராரு. அது அவ்வளவா வேலை செய்யல. அவர் ஆக்ஷன் ஹீரோவா பார்த்துட்டு இந்த குணாதிசயம் கொஞ்சம் சரியா வரல. ஆனா கடைசி 20 நிமிஷம் அவரோட இமேஜுக்கு சரியான தீனி பிரமாதமா வேலை செய்யுது. நாம தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது பிரபாஸ் பிரமிக்க வைக்கிறாரு. அந்த ரிவியூலும் கெட்டப்பும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. தீபிகா படுகோன் SUM-18 ஒரு கர்ப்பிணியா லெபார்டரி பொருளா வராரு. அதுக்கப்புறம் சுமதினு பெயர் கொடுக்கப்படுது. இந்த கதைக்கு ஒரு முக்கியமான கேரக்டர். இதுல ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல அமைச்சிருக்கிற டீம் அபாரம். சந்தோஷ் நாராயணோட இசை டீசென்ட்டா அமைஞ்சிருக்கு. படத்தோட பிரமாண்டத்துக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். படம் ஒரு விஎஃப்எக்ஸ் அதிசயம். இதோட கதைக்களத்துக்கான அமைப்பும் அந்த யூனிவர்ஸ் அமைச்சது உலகத்தரம். இதுல சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் கல்கி ஒரு துணிச்சலான புது முயற்சி. இது ஒரு பெரிய போறதுக்கு தகுதியானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.